மாசத்துக்கு ஒரு தடவை தான் இந்த கனவு வரும். இப்பெல்லாம் 2-3 நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டே இருக்கு. ஏமா எனக்கு இப்படி எல்லாம் கனவு வருது? ம், அ, என்ன கேட்டா எனக்கு என்னடி தெரியும்? காலாகாலத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த மாதிரி கனவெல்லாம் வராது. கனவுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டு போறதுக்கான அறிகுறியா கூட அந்த கனவு வந்திருக்கலாம்ல. நிவின் மாப்பிள ஒரு மாப்பிளை வீட பத்தி சொன்னார்ல, அவங்க கிட்ட பேசி பார்க்கலாமா? எல்லாம் ஒத்து வந்துச்சுன்னா மேற்படி கல்யாண பேச்சு பேசலாம். நீ ஒண்ணு பண்றியா? ஆ. அந்த மாப்பிள்ளையோட போன் நம்பர் இருந்தா என்கிட்ட குடுக்குறியா? நிவின் மாப்பிள கிட்ட அவர் நம்பர் இருக்கும். நான் வேணா வாங்கி தரேன், நீ பேசுறியா? ஆ, பேசுறேன். என்னை விட ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க லைஃப தொலைச்சிடாதீங்க நான் சொல்றேன். என்னடி இப்படி பேசுற? பின்ன என்ன? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எல்லாம் சுத்தமா விருப்பம் இல்ல. நான் இப்படியே இருந்துறேன் பல தடவை உன்கிட்ட சொல்லிட்டேன். இருந்தும் மாப்பிளைய பாக்குறேன் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அதுக்காக எவ்வளவு நாள் தான் இப்படியே இருப்ப? இல்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள எப்படி இருக்கணும்னு சொல்லு. அந்த மாதிரி வேணா நான் பாக்குறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி. என் கனவுல ஹீரோ மாதிரி ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னேன்ல, அவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா, நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கனவுல வந்தவரை யாருன்னு தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் நடக்கிற காரியமா சொல்லு? நடக்காது இல்ல? அப்படிதான் எனக்கு கல்யாணமும் நடக்காது. இதுக்கு மேல இது விஷயமா என்கிட்ட எதுவும் பேசாதமா. ஏய் ஏய், சாப்பிட்டு போடி. எனக்கு வேணா, நீயே கொட்டிக்கோ. எதுக்குடா? வாங்கப்பா. என்னமோ? உட்காருங்க சொல்றேன். உட்காரணுமா? உட்காருங்க. சரி, உட்காந்தாச்சு. இப்ப என்ன சொல்லு? டைம் 9 o'clock ஆகுதுல்ல, தூங்கலாம்ப்பா. பாருடா, என்ன இன்னைக்கு அதிசயமா இருக்கு? அம்மா குட்டிக்கு அதுக்குள்ள தூக்கம் வந்துருச்சா என்ன? தூக்கம் கொஞ்சம் லேட்டா தான் வரும். ஆ, அது வரைக்கும் நீங்க எனக்கு கதை சொல்வீங்கல்ல. இதுதான் விஷயமா? அப்ப நீ என்ன ரூம்குள்ள கூட்டிட்டு வந்தது தூங்கறதுக்காக இல்ல, அந்த சாக்குல கதை கேட்கறதுக்கு, அப்படிதானே? ம். புத்திசாலி புத்திசாலி. எல்லாம் கரெக்டா கேட்டு வச்சு பாரு. தூக்கி போடுறா. அப்பா 9 மணிக்கே தூங்கணுமாம்ல? 9 மணிக்கு? சரி, அம்மாவுக்கு என்ன கதை வேணும் இன்னைக்கு? அன்னைக்கு நீங்க ஒரு ராஜாராணி கதை சொன்னீங்கல்ல, அந்த கதை சொல்லுங்க. அந்த கதையை தான் அன்னைக்கே சொல்லியாச்சு. உனக்கு சொன்ன கதையை திரும்ப திரும்ப சொன்னா போர் வேற அடிக்குமே. உனக்கு தான் ரிப்பீட் கண்டென்ட்டே பிடிக்காதே அம்மோ. நல்ல கதையை திரும்ப திரும்ப சொன்னா தப்பு இல்லப்பா. அந்த கதையில வர ராணிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ராஜாக்கு ராணிய எவ்வளவு பிடிக்குமோ அதை விட அதிகமா எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. ஓ, நீதான் அந்த ராணிய பார்த்ததே இல்லையே, அப்புறம் எப்படி உனக்கு இவ்ளோ பிடிச்சிருக்கு அவங்கள? அந்த ராணிய பத்தி நீங்க சொன்னதை கேட்டே எனக்கு பிடிச்சிருச்சுப்பா. நீங்க அந்த ராணி பார்க்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க, அத வச்சு அவங்க முகத்தை நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். அப்படியா? அவங்க பாக்குறதுக்கு நம்ம இந்த கார்ட்டூன்ல ஏஞ்சல் எல்லாம் பாப்போம்ல, ஆமா, அந்த ஏஞ்சலை விட அவங்க அழகா இருப்பாங்க. ஏஞ்சலை விட அழகா? ஆமாமோ, அவங்க கண்ணு அழகா பட்டர்ஃபிளைஸ் மாதிரி அப்படியே பட 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 படன்னு பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு நல்ல ஷார்ப்பான நோஸ், சப்பியான கண்ணம், குட்டியான வாய். அவங்க நல்ல ஹைட்டா அப்படியே போல்டா இருப்பாங்க. அடுத்தவங்க மேல அக்கறைப்படுறது, யாருக்காச்சும் கஷ்டம்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, கூட இருக்கிறவங்கள அன்பா பாத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. சூப்பர்லப்பா அவங்க. ஆமாண்டா. அந்த ராணி எப்படி இருப்பாங்கன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சா?
நீங்க சொன்னதெல்லாம் வச்சு ம். என்னால அவங்கள இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. ஓ, முடியுதா? இப்ப சொல்லு, எப்படி இருக்காங்க அவங்க? ஏஞ்சலை விட இவங்க அழகா இருக்காங்கப்பா. இப்ப ராஜாராணி கதை சொல்லுங்க. சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு வா. அப்பா, ஆ, எங்க கிளாஸ் மிஸ் போறாங்க பாருங்க. எங்கடா? அங்க பாருங்கப்பா போறாங்க, தூரமா. அங்க சாரி கட்டிட்டு போறாங்கல்ல, ஆ, அவங்க தான் என் கிளாஸ் மிஸ். அங்க போற நிறைய பேர் சாரி கட்டிட்டு தான் போறாங்க. அதுல யாருன்னு சொல்லு. போங்கப்பா, மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க சொல்ல வேண்டிய தேங்க்ஸ நானே சொல்லிக்கிறேன். பாய். ஸ்கூல்ல சமத்தா இருக்கணும். பாய். மிஸ், குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் அம்மு. மிஸ், ம். உங்களுக்கு நம்ம கிளாஸ்க்கு எப்படி போனோம் தெரியுமா? ஆ? தெரியலனா ஏன் கூட வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். நீ ஏன் இந்த ஸ்கூலுக்கு புதுசு? நீ எனக்கு வழி சொல்லி தரியா? நீங்களும் இந்த ஸ்கூலுக்கு புதுசு தானே, அதான் கேட்டேன். நேத்தே ஸ்கூல் கேட்ல இருந்து எப்படி கிளாஸ்க்கு போனோம்னு நான் மெமரைஸ் பண்ணிட்டேன். வெரி குட். நம்ம 2 பேரும் சேர்ந்தே கிளாஸ்க்கு போலாம். ஓகே மேம். அம்மா, நேத்து உங்க அப்பா ஸ்கூல்ல விட்டுட்டு போகும்போது அழுதுட்டே இருந்தியே. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் கிளாஸ்ல குட் கேர்லா இருந்தேன், அழவே இல்லன்னு சொன்னியா இல்லையா? சொன்னேனே, ஆ. கொஞ்ச நேரத்துல நான் அழுகிறத நிறுத்திட்டேன்னு சொன்னேன். உங்களை ம். பத்தியும் எங்க அப்பா கிட்ட சொன்னேன். என்ன பத்தி சொன்னியா? அப்படி என்ன சொன்ன? புது கிளாஸ் மிஸ் வந்திருக்காங்க, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களாலதான் நான் கிளாஸ்ல அழாம ஹாப்பியா இருந்தேன்னு சொன்னேன். தேங்க் யூ so much. எங்க அப்பா வர வரைக்கும் என்ன கேர் பண்ணி பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாரு. தேங்க்யூ மிஸ். சரி வா, பெல் அடிச்சிட்டாங்க, வா போலாம்.